proud to say that I'm Cynthia ma'am's student. இந்த ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்ன சொல்லி தருவாங்க, இட்ஸ் அன் இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் டெஸ்ட், ஸோ எப்படி டீல் பண்ணுவாங்க எக்ஸெட்ரா. பட் ட்ரஸ்ட் மீ, யூ கேன் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் மேம்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், பிகாஸ் அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லிசனிங் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களை கரெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க, பட் ஈச் ஆஃப் அஸ் வுட் பி வெரி க்யூரியஸ் டு நோ ஹவு மச் வி ஹவ் ஸ்கோர்ட். ஸோ நம்ம இமீடியட்டாக கரெக்ட் பண்ணிடுவோம் ஆன்சர்ஸ் பார்த்து. பட் there's a reason she asked us not to do so. ஸோ அவங்க வேணான்னு சொல்கிறாங்கன்னா அதை வந்து there'll be a solid reason for that. அது மாதிரி நிறையா விஷயத்தில் வந்து இது இப்படி பண்ணாதீங்க, அது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா there'll be a reason for it. So you can just blindly follow that. 10 mock tests எடுத்திருப்பேன், and everything was very much valued and சூப்பராக கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே லேக் ஆகிறீங்க, இன்ஃபேக்ட் she won't tell you positives, she'll only point out your negatives, and that's what is very much needed for everybody. பிகாஸ் நம்ம பாசிட்டிவ் தெரிஞ்சு நம்ம ஒன்று பண்ண போகிறோம், நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சு கரெக்ட் பண்ணிவிட்டா அதுவும் இன்டர்ன் பாசிட்டிவ்ஸாக மாறிடும். அண்ட் மேம் பற்றி சொல்லணுன்னா, ஐ திங்க் the 5 minutes this video won't be enough. And she is a very good inspiration and a role model to many people. இந்த ஏஜ்லேயும் அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ டயர்லெஸ் எஃபர்ட்ஸ், அவங்களே அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்ம வந்து இன்னும் இல்லை எஃபர்ட்ஸ் போடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். இன்ஃபேக்ட் மேமோட ஸ்கெட்யூல் கேட்டது தான் வந்து எனக்கு ஓகே, அவங்களே இவ்வளோ பண்ணும்போது நம்ம ஒரு டெய்லி ஒரு 2 hours at night ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம லைஃப் தான் பெனிஃபிட் ஆகும். ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் எஸ், ஐ கெஸ் ஐ ஹவ் புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் despite of my situation. And ma'am, she will never give up on you. நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் till the last moment she'll try to correct you and improve you. சரி, இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் டக்குன்னு விட்டுற மாட்டாங்க. she'll always make sure that you're doing your best. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம என்ன ஆஸ்பெக்டில் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் we can approach the exam in a better way. இப்போ நம்மளை இந்த ஆஸ்பெக்டில் தான் நம்மளுக்கு வந்து மார்க் போடுவாங்க, இந்த பேராமீட்டர்ஸில் வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம அட்டன் பண்ணுறது வந்து ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து நம்மளோட இன்புட்ஸை கொடுக்கலாம். அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கிளாஸில் சொல்லிடுவாங்க. மாஸ்டர் கிளாஸஸ் ஆர் ஸோ குட். இது வரைக்கும் நான் அப்படியே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணதே இல்லை, நாட் ஈவன் இன் மை காலேஜ். அண்ட் எனக்கு வந்து செல்ஃப் ஸ்டடி தான் வந்து ஆல்வேஸ் ஹேஸ் சப்போர்ட்டட் மீ ஸோ ஃபார். கிளாஸில் உட்கார்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் மேம்ஸ் மாஸ்டர் கிளாஸ் இஸ் வெரி என்கேஜிங், வெரி இன்வால்விங். அவ்வளோ என்தூசியாசமோடு வருவாங்க எவ்ரி மார்னிங், despite her busy schedule. So 8 வாங்குறவங்க, நல்ல vocabulary, நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறவங்க கூட இங்கே வந்தீங்கன்னா you can score 9 for sure, because she'll make sure that there is a considerable amount of improvement from what you were to what you will be. So please trust in ma'am blindly, and this is a fantastic training, and just believe in what she says. And ஸ்பெஷலி ப்ளீஸ், வேறு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்குது ஆன்லைனில், அங்கே இருக்குது, அதை பார்த்தேன், திஸ் இஸ் ஸோ பெனிஃபிட்டிங், திஸ் கோர்ஸ் 9, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டைவர்ட் ஆக வேணாம். பிகாஸ் her methods are proven and they have also bought fantastic results. ஸோ நீங்கள் வந்து அவங்கள மட்டும் நம்பினா போதும். பிகாஸ் loading yourself with multiple data will only lead to faulty output. அதனால் I would say, after taking her training, I guess I have landed at the right place. அது நான் ஃபஸ்ட்டு மாஸ்டர் கிளாஸ் முடிஞ்சோடனே மேம்கிட்ட போய் சொன்னேன். And she will continue to inspire me all my life, I believe so. And I hope to stay in touch with her. And thank you.